கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த பிப்ரவரி மாதத்திலும் கூட இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தபடினாலே கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் கூட இந்த பிப்ரவரி மாதத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் மூலமாக நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஜீவியத்திலே செய்ததான எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, இந்த 2026 வருஷத்திலே முதல் ஜனவரி மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த பிப்ரவரி மாதத்திலே இந்த 2வது மாதத்திலே இந்த முதல் நாளிலே நீர் எங்களை கொண்டு வந்தபடி நாளுமே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளிலே இந்த அதிகாலையிலே ஒரு வாக்குத்தத்தங்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசி நீர் எங்களை மனமகிழ்ச்சியாய் மாற்றும்படியாக, நீர் எங்களை தைரியப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை எங்கெங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்திலே ஒரு மகிமையான காரியங்களை நீ செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் மூலமாக தேசங்கள், பட்டணங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த பிப்ரவரி மாதத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்தின் இந்த முதல் நாளிலும் கூட ஒரு வாக்குத்தத்த வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 58 அதிகாரம் 14 வசனத்தை வாசியுங்க. ஏசாயா புஸ்தகம் 58 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படியாய் பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த பிப்ரவரி மாதத்திலும் கூட இந்த அதிகாலையிலே இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் விலையேற பெற்றது. இந்த ஏசாயா 58 அதிகாரம் 14 வசனத்திலே 3 காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்று, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். தேவனே இந்த வாக்குத்தத்தத்தை உனக்கு தருகிறார். ஒன்று, இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நாம் கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்கணும். இரண்டாவது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படியாய் பண்ணி. இரண்டாவது ஆண்டுடைய வசனம் என்ன சொல்கிறது? பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படியாய். மூன்றாவது, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் ஆண்டவர் நம்மை போஷிக்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது, இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை கர்த்தரில் தான் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருக்காத ஒரு தேவனுடைய பிள்ளை அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை
பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பது என்றால் என்ன? இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு மாதங்கள் கடந்து போகிறார்கள். புதிய மாதங்கள் வந்த உடனே இப்பொழுது இந்த பிப்ரவரி மாதத்திலே நம்முடைய மனமகிழ்ச்சி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் உங்களுடைய மனமகிழ்ச்சி ஸ்பிரிச்சுவலாகவே போகும். ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் கூட ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒன்று ஆவிக்குரியவர்கள், இன்னொன்று ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்கள். ரெண்டு கூட்டத்தாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெயரை நாம் பெற்றிருந்தாலும் நம்முடைய மனமகிழ்ச்சி ஆவிக்குரியவர்களா இருந்தால் உங்களுடைய மனமகிழ்ச்சி ஒவ்வொரு மாதங்களிலும் நீங்கள் எந்த மனமகிழ்ச்சியை தேடுவீர்கள்? ஆவிக்குரிய மனமகிழ்ச்சியை தான் தேடுவீர்கள். ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களா இருந்தால் அவர்களுடைய மனமகிழ்ச்சி உலக பிரகாரமோ, மாம்ச பிரகாரமோ, சரீர பிரகாரமோ, உலகத்தின் சுபாவங்கள் பிரகாரமோ தான் அவர்களுடைய மனமகிழ்ச்சி. வீடுகளா இருந்தாலும், சபைகளா இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலா இருந்தாலும் அவர்களுடைய மனமகிழ்ச்சி உலக பிரகாரமாகவே தேடுவார்கள். ஆனால் ரெண்டு கூட்டத்தாருடைய பெயர் என்ன? தேவனுடைய பிள்ளை. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தரில் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, நாம் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பதற்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே வைத்து, மூன்றாவது அவர்களை விலையேற பெற்ற தானியத்தினாலே போஷிக்கிறார். உயர்ந்த இடங்களிலே ஆண்டவர் நம்மை வைக்கணும், ஆண்டவர் நம்மை போஷிக்கணும், ஆசீர்வதிக்கணும் என்றால் முதலாவது கர்த்தரில் நாம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இந்த பிப்ரவரி மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தது. இந்த பிப்ரவரி மாதத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு தந்தது உலக பிரகாரமாய் மனமகிழ்ச்சியாய் இருப்பதல்ல, சரீர பிரகாரமாய் மனமகிழ்ச்சியாய் இருப்பதல்ல, ஆவிக்குரியவர்களாய் அல்லாதவர்களாய் இருக்கும்படியாக அல்ல. நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால் ஆவிக்குரிய மனமகிழ்ச்சியை தான் நாம் விரும்புவோம். ஆகினால்தான் 137 சங்கீதம் 6 வசனத்தையும் 7 வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, 137 சங்கீதம் 5 வசனம் 6 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக. இந்த எருசலேம் என்று சொன்னால் இதுதான் முக்கியமான மனமகிழ்ச்சி. ஆகினால்தான் அதே சங்கீதத்திலே 37 சங்கீதத்திலே 6 வசனம் சொல்கிறது, நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாய் எண்ணாமல் போனாலும் என் எருசலேமை முக்கியமான மகிழ்ச்சி, அதுதான் நம்முடைய மகிழ்ச்சி. இந்த முக்கியமான மகிழ்ச்சி என்று சொன்னால் என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனை ஆராதிக்கிற மகிழ்ச்சி தான் முக்கியமான மகிழ்ச்சி. எருசலேம் என்று சொல்வது தேவனுடைய பட்டணம், அலங்கரிக்கப்பட்ட பட்டணம், பரிசுத்த பட்டணம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எருசலேம் என்று சொல்வது தேவனை ஆராதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனை துதிப்பது, வேதங்களை வாசிப்பது, பாட்டுகளை பாடுவது. எருசலேம் தேவனுடைய ஆலயம்.
ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை முதலாவது எழுந்து ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி முதலாவது எருசலேமா இருக்கிற தேவனுடைய ஆலயத்துல போய் துதித்து பாட்டுகளை பாடி வேதங்களை வாசித்து வசனங்களை கேட்டு முக்கியமான மகிழ்ச்சியாய் அதை எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் இந்த முக்கியமான மகிழ்ச்சியை விட்டு உலக பிரகாரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிப்ரவரி மாதத்திலே ஆண்டவர் உனக்கு சொல்கிற வார்த்தை என்ன என்றால், நீ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டு ஒரு சொந்த வேலைக்கோ இல்ல சொந்த பிசினஸ்க்கோ உன் குடும்பத்திலே சொந்தக்காரர்கள் வந்தால் என்று சொல்லி அங்கே உட்கார்ந்து பேசி வீணாய் நேரங்களை நீ கழிப்பாயானால் அது ஆவிக்குரியவனுடைய ஜீவிதம் அல்ல. ஆண்டவர் நமக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே என்ன சொல்கிறார்? நாம் கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்கிற ஸ்தலம், கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்கிற இடம் எருசலேம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம், வேதாகமம், வசனம், ஆண்டுடைய பாட்டுகள், ஆண்டுடைய ஜெபம், ஆண்டுடைய துதி, இதுதான் முக்கியமான மகிழ்ச்சி. அதுதான் 137ஆம் சங்கீதக்காரன் சொல்கிறார். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தொழிலை மறப்பதாக. இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை செய்ய முடியாய் போகிறார்கள். ஆராதனை நேரத்திலே தான் உலகத்தை போய் கனப்படுத்துகிறார்கள், வேலையை கனப்படுத்துகிறார்கள், எஜமான்களை கனப்படுத்துகிறார்கள், சொந்த பந்தங்களை கனப்படுத்துகிறார்கள், தன்னுடைய வீட்டை கனப்படுத்துகிறார்கள், தன்னுடைய சரீரத்தை கனப்படுத்துகிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், எருசலேமே நான் உன்னை மறந்தால். இந்த எருசலேம் என்று சொல்வதுதான் முக்கியமான மகிழ்ச்சி. அதான் 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியாய். தேவனுடைய பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு முக்கியமான மகிழ்ச்சி. தேவனுடைய சமூகம் ஒரு முக்கியமான மகிழ்ச்சி. தேவனுடைய சமூகத்திலே நாம தேவனை ஆராதிப்பதுதான் முக்கியமான மகிழ்ச்சி. நான் எருசலேமை மறந்தால், இன்றைக்கு வேதாகமத்தை மறந்து விடுகிறோம். சில ஊழியர்கள் ஊழியத்தை கூட மறந்து விடுகிறார்கள். சில விசுவாசிகள் தேவ சமூகத்தை மறந்து விடுகிறார்கள். சில விசுவாசிகள் ஆராதனையை மறந்து விடுகிறார்கள். சில விசுவாசிகள் பைபிள் ஸ்டடியை மறந்து விடுகிறார்கள். சில விசுவாசிகள் சுத்திகரிப்பு கூட்டத்தை மறந்து விடுகிறார்கள். சில விசுவாசிகள் ஒரு முக்கியமான உபவாச ஜெபத்தையும் மறந்து விடுகிறார்கள். இவைகள் எல்லாம் அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஒரு ஆவிக்குரிய தேவ மனிதன் இந்த முக்கியமான மகிழ்ச்சியை மறந்து போக மாட்டார்கள். எருசலேமை மறந்து போக மாட்டார்கள். தேவ சமூகத்தை மறந்து போக மாட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வரும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். எப்பொழுது வேதபாடம் வரும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். எப்பொழுது சுத்திகரிப்பு கூட்டம் வரும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சில விசுவாசிகள் ராபோஜன பந்தியை கூட மறந்து போகிறார்கள். எப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்? சங்கீதக்காரன் சொல்கிறார், எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தொழிலை மறப்பதாக. இன்னும் சொல்றார், இந்த முக்கியமான மகிழ்ச்சியை நான் மறந்து போனால் என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஊழியக்காரன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாமல் மறந்து போனால் அவர்கள் அந்த நாளிலே புசிக்கவோ குடிக்கவோ கூடாதபடிக்கு அவர்கள் உபவாசமாய் காணப்பட வேண்டும். என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும் என்றால் ஒரு தண்ணி கூட அவர்கள் குடிக்க கூடாது. எத்தனையோ விசுவாசிகள் பயமில்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மறந்து சொந்த வேலை 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 என்று போகிறார். எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்? எப்படி கர்த்தர் உன்னை உயர்ந்த இடங்களிலே கொண்டு போவார்? எப்படி தானியத்தினால உன்னை போஷிப்பார்? தகப்பனுடைய தானியத்தினால எப்படி உன்னை போஷிப்பார்? தேவனுடைய பிள்ளை, இந்த பிப்ரவரி மாதத்திலே தேவன் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் முதல் காரியம் என்ன என்றால், ஆண்டுடைய சமூகத்திலே நீர் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆராதனையிலே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதான் தேவன் உனக்கு கொடுக்கிற முதல் காரியம். அடுத்து
அதே ஏசாயா 58:14 கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். இந்த மனமகிழ்ச்சி ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே வந்தால்தான், இந்த மனமகிழ்ச்சியிலே ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையா இருந்தால்தான் அவர்களை 2 ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கிறார். அதே ஏசாயா 58:14 கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். இரண்டாவது, பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படியாய் பண்ணி. இந்த பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படியாய் பண்ணி என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டுடைய சமூகத்திலே கர்த்தரில் மாத்திரம் உண்மையான மனமகிழ்ச்சியை பெற்று, சங்கீதக்காரன் சொன்னது போல எருசலேமை மறந்து போகாமல், தேவனுடைய சமூகத்தை மறந்து போகாமல், வேதாகமத்தை மறந்து போகாமல், ஆண்டவரை மறந்து போகாமல், ஒரு ஆராதனையை மறந்து போகாமல், ஒரு ராவோஜனத்தை மறந்து போகாமல், ஒரு ஜெபத்தை மறந்து போகாமல், ஒரு குடும்ப பிரார்த்தனையை மறந்து போகாமல், அவர்கள் முக்கியமான மகிழ்ச்சியா எடுத்துக்கொண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு கூட கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், முதலாவது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா நீ இருந்தால், செகண்ட் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? உன்னை உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா! இந்த உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணி ஆசீர்வதித்த ஒரு காரியத்தை ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இது நோவாவின் ஜீவியத்திலே நடந்தது. முழு உலகத்தின் மிருக ஜீவன்களையும் மனுஷனையும் ஆண்டவர் தண்ணீரால் மடிய செய்து இந்த நோவாவையும் நோவாவின் குடும்பத்தார் 8 பேரையும் உயர்ந்த இடங்களிலே கொண்டு போய் கர்த்தர் பாதுகாத்தார். ஏனென்றால் நோவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். நோவா பேழை அரராத் என்னும் உயர்ந்த மலையிலே போய் தங்கினது. அந்த உயர்ந்த சிகரங்களின் மேல் தங்கினது. எல்லா மலைக்கும் மேலான மலை அரராத். அதனால்தான் அரராத் மலையிலே பேழை இருக்கிறது. அந்த ஆதியாகமம் 8 நீங்கள் வாசித்து பாருங்கள். தண்ணீர் குறைந்ததோ என்று கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு நோஹா ஜன்னலை திறந்து பார்க்கும்போது அங்கே சின்ன சின்ன சிகரங்கள் தெரிந்தது. தேவனுடைய பிள்ளையே, இந்த அரராத் என்னும் உயர்ந்த இடங்களிலே நோவா பேழையையும் நோவா 8 பேரையும் குடும்பத்தாரையும் கொண்டு போய் தேவன் வைத்தார் என்றால், ஏசாயாவிலே சொல்லப்பட்ட 58:14 சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் உன்னை நான் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுவேன். யாரை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுவார்? நோவாவை உயர்ந்த அரராத் மலையிலே ஏறி இருக்க பண்ணினார் என்றால், அந்த குடும்பத்தை கர்த்தர் ஏறி இருக்க பண்ணினார் என்றால், நோவாவுக்குள்ளே 3 காரியம் காணப்பட்டது. ஒன்று, அந்த நோவா தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தான்? தேவனுடைய பிள்ளைகளே, நோவா தேவனுக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனுமாய் இருந்தான். நோவா நீதிமானாய் இருந்தான். நோவா உத்தமனாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். ஆகினால்தான் நோவாவையும் நோவாவின் குடும்பத்தாரையும் 8 பேரையும் அரராத் என்னும் மலையிலே அந்த பேழையை கொண்டு போய் உயர்ந்த இடங்களிலே அவர்களை வாசம் பண்ணும்படியாய் செய்தார். முழு உலகத்தினுடைய ஜனங்களையும் தேவன் தண்ணீரினால் அழித்து மரித்து போனார்கள். ஆனால் நோவாவின் குடும்பத்தாரையோ உயர்ந்த இடங்களிலே தேவன் வாசம் பண்ண செய்தார். ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளையே, இந்த பிப்ரவரி மாதத்திலே தேவன் உனக்கு எந்த ஆபத்தோ மரணமோ நோயோ
எந்த அபாயமோ நடக்காதபடி உன்னை ஆசீர்வதித்து நோவாவின் குடும்பத்தாரை அரராத் என்னும் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண செய்த தேவன் உன்னையும் கூட தேவன் அந்த உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண வேண்டுமானால் முதலாவது நீ உத்தமனா இருக்க வேண்டும், இரண்டாவது நீ நீதிமானா இருக்க வேண்டும், மூன்றாவது நீ தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். இந்த மூன்று அனுபவங்கள் உனக்குள்ளே காணப்பட்டால் நோவாவின் குடும்பத்தாரை அரராத் என்னும் மலையின் மேலே சஞ்சரிக்க பண்ணின தேவன் உன்னையும் கூட இந்த நாளிலே பூமியின் உயர்ந்த இடங்களிலே தேவன் உன்னை கொண்டு போய் பாதுகாப்பார். எத்தனையோ தேவ பிள்ளைகள் மடிந்து போவதற்கு, மரித்து போவதற்கு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆக்ஷன் அபாயங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் உத்தமனாயில்லை. ஆபிரகாம் கூட தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தான். நோவா கூட தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தான். தேவ ஜனமே, இந்த பிப்ரவரி மாதத்திலே உன்னிடத்தில் இருந்து கர்த்தர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். நோவா உத்தமனாயிருந்தான். யாருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கவில்லை. விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ தேவ ஜனங்கள் எத்தனையோ பேருடைய பணங்களை அநியாயமாய் அபகரிக்கிறார்கள், அநியாயமாய் நிலத்தை அபகரிக்கிறார்கள், அநியாயமாய் சொத்துக்களை அபகரிக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நீ உண்மையான கிறிஸ்தவனாய், உண்மையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய், உண்மையான தேவனுடைய விசுவாசியாய் இருந்தால் தேவன் உன்னை உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண வேண்டுமானால், உயர்ந்த இடங்களிலே உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ உத்தமனாயிரு. தேவனுக்கு முன்பாக உத்தமனாயிரு. மற்றவர்கள் பொருளையோ மற்றவர்கள் பணத்தையோ நீ அபகரிக்காதே. ஆண்டவர் உனக்கு கொடுத்த கொஞ்ச விஷயத்திலே நீ உண்மையாயிரு. போதும் என்கிற மனதுடனே ஜீவி, போதும் என்கிற சத்தியத்துடனே சந்தோஷமாய் இரு. கர்த்தர் உன்னை உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண செய்வார். நோவா உத்தமனாயிருந்தான். தன் கையினாலே அநியாயம் செய்யவில்லை, தன் வாயினாலே அநியாயம் செய்யவில்லை. பூமியில இருந்த சகல மனுஷனிலும் நோவாவை தேவனுடைய கண்கள் உத்தமனாய் கண்டது. இன்றைக்கு தேவனுடைய கண்கள் உன்னையும் கூட ஒரு உத்தமனாய் காணும்படியாக யாருடைய பொருளையோ பணத்தையோ எதையுமே நீ அபகரிக்காமல் ஒரு உத்தமனாய் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உத்தமனை கர்த்தர் எல்லா சிகரங்களுக்கும் மேலாக உயர்த்துகிறார். நோவாவின் பேரையை அரராத் என்னும் மலையின் மேலே அந்த குடும்பத்தாரிலே 8 பேரையும் கர்த்தர் உயர்த்தினது போல பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் உன்னையும் கூட உயர்த்துவார். முதலாவது நோவா உத்தமனாயிருந்தான், இரண்டாவது நோவா நீதிமானாயிருந்தான். நீங்களும் கூட தேவன் நீதியை தரித்தவர்களா, தேவன் நீதிமான்களா நீங்கள் காணப்படுகிறீர்களா? அநியாயம் செய்கிறவன், வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். தேவனுடைய பிள்ளையே, நீ நீதிமானாய் மாறு. இன்னும் நீதியிலிருந்து நீதிக்கு கடந்து போ. இன்னும் நீதியிலிருந்து நீதிக்கு கடந்து போய் ஒரு பூரணத்தை நீ பெற்றுக் கொள்வாயாக. இந்த பிப்ரவரி மாதத்திலே நீங்கள் ஒரு நீதிமான்களாய் இருந்தால் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் சபைகளையும் கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணும்படியாய் தேவன் அருள் செய்வார். நீங்கள் நீதிமான்களாயிருங்கள். மூன்றாவது நோவா, முதலாவது உத்தமனாய், இரண்டாவது நீதிமானாய், மூன்றாவது அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். தேவனுடைய பிள்ளையே, இந்த பிப்ரவரி மாதத்திலே நாம் தேவனோடு மாத்திரம்தான் சஞ்சரிக்க வேண்டும். உலகத்தோடோ மாம்சத்தோடோ பிசாசோடோ நாம் சஞ்சரிக்க கூடாது. அப்படி நாம் சஞ்சரித்தால் நாம் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண முடியாது. நீ தேவனோடு சஞ்சரித்தால், நீ தேவனோடு மாத்திரம் பேசினார், நீ தேவனோடு மாத்திரம் ரகசியத்தை பேசினார், நீ தேவனோடு மாத்திரம் உபவாசம் எடுத்து ஜெபித்தார், உன்னை உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவார். அந்த பேழை அரராத் என்னும் மலையிலே தான் தங்கினது. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்து அந்த பேழைக்குள் இருந்த 8 பேர் அரராத் மலையிலே தான் போனார். ஆனால் இன்றைக்கு நமக்கு போதிக்கப்படுகிற உபதேசம் என்ன? நீ தேவனோடு சஞ்சரித்தார்,
தேவனுடைய பிள்ளையே, உன்னை சீயோனாய், புதிய எருசலேமாய், அந்த உயர்ந்த பரலோக ராஜ்யத்திலே சிகரங்களிலே கர்த்தரை கொண்டு போய் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உயர்ந்த இடங்களிலே தேவன் உன்னை கொண்டு போய் வைக்கும்படியாக நீ தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனாய் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மூன்றாவது அந்த ஏசாயாவின் புஸ்தகத்திலே 58ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை நான் போஷிப்பேன். இந்த யாக்கோபுடைய சுதந்திரம் என்று சொல்வது என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சுதந்திரத்தினால், யாக்கோபுடைய தகப்பனாகிய சுதந்திரம், மூன்றாவது தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். நீங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருந்தால், மூன்றாவது யாக்கோபுடைய சுதந்திரம். ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு அதிகமாய் நேசித்த ஒரு குமாரன் பேர்தான் யோசேப்பு. வயதான காலத்திலே அந்த குமாரனை பெற்றெடுத்தபடினாலே யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். அந்த குமாரன் என்று சொல்வது, சங்கீதக்காரன் சொல்கிறார், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவரே, சுதந்திரத்தை நீ காப்பாற்றுகிறீர். இந்த யோசேப்பு ஒரு சுதந்திரம். இங்க ஏசாயா 58:14 சொல்றார், தகப்பனுடைய சுதந்திரத்தினாலே உன்னை போஷிப்பார். அன்றைக்கு யாக்கோபு இருந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அதற்கு முன்பாகவே யோசேப்புக்கு தேவன் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் தந்து எகிப்துக்கு தேவன் கொண்டு போனார். எகிப்திலே தேவன் யோசேப்பின் மூலமாக தானியங்களை சேர்த்து, இப்பொழுது எங்கெங்கே பஞ்சங்கள் உண்டானதோ, யோசேப்பின் சகோதரன் பஞ்சத்தினால் நிரம்பி, யாக்கோபு இருக்கிற தேசம் பஞ்சத்தினால் நிரம்பி, ஆகாரத்துக்கு தானியம் இல்லை. இப்பொழுது எகிப்துக்கு போகிறார்கள். யோசேப்பின் சகோதரர் எகிப்துக்கு போய் அங்கே தானியங்களை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது யோசேப்பின் சகோதரரையும் யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபையும் போஷிப்பது தகப்பனுடைய சுதந்திரம். அந்த சுதந்திரம் தான் யோசேப். யோசேப்பை கொண்டு எகிப்திலே எத்தனையோ வருடங்களை பஞ்சங்களிலே காணப்படுகிற தேவ ஜனங்களுக்கு தேவன் தானியத்தை கொடுத்தார். இதுதான் இங்க ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே உன் யாக்கோபு என்று அங்கே நிறைவேறப்பட்டது. இன்றைக்கும் கூட நம்மையும் கூட அந்த யோசேப் என்று சொல்வது ஆவிக்குரிய பிரகாரமாக இன்றைக்கு நாம் படிப்போமானால், அந்த யோசேப்பு தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பிள்ளையே, அந்த இயேசுவினாலே, அந்த சுதந்திரத்தினாலே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையும் கூட ஆவிக்குரிய அப்போஸ்தல உபதேசத்தினாலே நம்மை போஷிப்பாராக. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு யோசேப்பை கொண்டு, யோசேப்பு தான் தகப்பனுடைய சுதந்திரம். ஆகினால்தான் 16ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனத்திலே, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரே நீர் காப்பாற்றுகிறீர். கர்த்தரே நமக்கு சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதுதான் யோசேப்பு. கர்த்தரே நம் சுதந்திரம் என்றால் அதுதான் ஏசப்பா, இயேசு. இங்கே கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. யோசேப்பை கொண்டு கர்த்தர் எகிப்திலிருந்து அவர்களை போஷித்தார். இப்படி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே, இந்த பிப்ரவரி மாதத்திலே நமக்கு வருகிற எல்லா பஞ்சத்தையும் கர்த்தர் நீக்கி யோசேப்பா இருக்கிற ஏசப்பாவை கொண்டு, இயேசுவை கொண்டு, இதைதான் 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் சுதந்திரம். ஏசப்பா நம்முடைய சுதந்திரம். இதைதான் ஏசாயா 58:14 சொல்கிறது, உன் தகப்பனுடைய சுதந்திரத்தினாலே தேவனுடைய போஷிப்பார். நம்முடைய நிரந்தரமான தகப்பன் பிதாவாகிய தேவன். அந்த பிதாவாகிய தேவனாலே இயேசு கிறிஸ்து நமக்கு சுதந்திரமா இருக்கிறார். அந்த சுதந்திரத்தின் மூலமாக இயேசு நம்மை சீயோனில் இருந்து ஆசீர்வதித்து ஏசப்பா நம்மை போஷிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிப்ரவரி மாதத்திலே உன் குடும்பத்தில் இருக்கிற பஞ்சம், ஒருவேளை உன் குடும்பத்திலே
அரிசி இல்லாமல் இருக்கிறதா? காய்கறிகள் இல்லாமல் இருக்கிறதா? பணங்கள் இல்லாமல் இருக்கிறதா? வேலை இல்லாமல் நீ கஷ்டப்படுகிறாயா? ஒருவேளை நீ படித்திருந்தாலும் உனக்கு வேலை இல்லையா? எத்தனையோ வீடு இல்லாமல் நீ கஷ்டப்படுகிறாயா? சொந்த வீடு இல்லை, சொந்த பைக் இல்லை, சொந்த வாகனங்கள் இல்லாமல் நீ கஷ்டப்படுகிறாயா? ஓ, உன் தேவன் சுதந்திரமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சுதந்திரமா இருக்கிறார். அந்த சுதந்திரத்தின் மூலமாக இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமாய் தேவன் உன்னை போஷிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்திலே யார் யார் பஞ்சத்தினாலே கஷ்டப்படுகிறார்கள், யார் யார் கஷ்டத்தினாலே கஷ்டப்படுகிறார்களோ, ஏசாயா 58:14 சொல்லப்பட்டபடி யாக்கோபினுடைய சுதந்திரத்தினாலே கர்த்தர் நம்மை போஷிப்பாராக. இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை போஷிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்குதான நல்ல தகப்பனே, எந்தெந்த குடும்பங்கள் பஞ்சத்தினால் கஷ்டத்தினாலே பணம் இல்லாமல், போஜனம் இல்லாமல், வஸ்திரம் இல்லாமல், படிக்க ஃபீஸ் கட்ட பணம் இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்களோ எல்லாரையும் யாக்கோபினுடைய சுதந்திரமா இருக்கிற அந்த சுதந்திரம் தான் எங்கள் இயேசப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை போஷியம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து இந்த பிப்ரவரி மாதம் முழுதும் அந்த சீயோனாய் புதிய எருசலேமாய் நீர் எங்களை மாற்றி எல்லா குடும்பங்களிலும் நிறைவான ஆசீர்வாதங்களினாலே நீர் எங்களை போஷித்து வழிநடத்த முடியாது. எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.